வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. கல்குவாரியில் உள்ள பாறைகளை உடைக்க வைத்த வெடியால் விவசாயி தலை நசுங்கி பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையை சேர்ந்த ஹரிபாபு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த எடப்பாளையம் கிராமத்தில் கல்குவாரி நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கல்குவாரியில் உள்ள பாறைகளை உடைப்பதற்காக வெடி வைத்ததாக சொல்லப்படுகிறது. எந்தவித முன்னறிவிப்புமே இன்றி திடீரென வெடி வைத்ததாக சொல்லப்படும் நிலையில் அங்கிருந்த பாறைகளும் கற்களும் நாலாபுரமும் வெடித்து சிதறியது. அப்போது அருகில் உள்ள விவசாய நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயி ஆறுமுகம் மீது கற்கள் பறந்து வந்து விழுந்ததில் அவரது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் இரத்த வெள்ளத்தில் சரிந்த ஆறுமுகத்தை மீட்டு வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். ஆறுமுகம் உயிரிழந்ததை அறிந்ததும் அவரது உறவினர்கள் துக்கம் தாங்காமல் கதறி அழுதது காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியது. மேலும் கல்குவாரியை உடனடியாக இழுத்து மூடக்கோரி அப்பகுதி பொதுமக்கள் வடவணக்கம்பாடி காவல் நிலையம் முன்பு திரண்டனர். கல்குவாரியை மூட நடவடிக்கை எடுக்க கோரி பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்காத ஆத்திரத்தில் போலீசாருடன் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த கல்குவாரியில் எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி அடிக்கடி வெடி வைப்பதால் அருகில் வசிக்கும் மக்கள் மீது கற்கள் விழுவது தொடர்கதையாக உள்ளதாகவும் சட்டத்திற்கு புறம்பாக மிகவும் சக்தி வாய்ந்த வெடிகளை பயன்படுத்துவதால் சுற்று வட்டார பகுதியில் உள்ள வீடுகளில் அதிர்வு ஏற்படுவதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வெடி வெடிச்சதுனால உயிரே பாதிச்சிச்சு, உயிரே போயிடுச்சு. வீடு எல்லாமே கிராக் ஆகுது. எல்லாமே எங்களுக்கு ஊருக்கு ரொம்ப ஆபத்து. அதனால ஏற்கனவே ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி வணக்கமாடி போலீஸ் ஸ்டேஷன்ல திருவண்ணாமலை கலெக்டர் ஆபீஸ் கிட்டையும் பெட்டிஷன் கொடுத்தோம். அது மூலமா எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்பவே போயிட்டு வந்து குழப்பலூர் கூட்டுரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி 2 பேருக்கு ரொம்ப பலத்த காயம் பட்டுச்சு. அது மூலமா எதுவுமே பண்ணவே இல்லை. அதோட அதை அப்படியே கம்முன்னு விட்டுட்டாங்க. இப்போ ஒரு உயிர் பலியான பிறகுதான் இப்ப எல்லாருமே வராங்க. கல்குவாரியால் நாங்கள் படும் பாடு கொஞ்ச நஞ்சமல்ல. தயவு செய்து கல்குவாரியை இழுத்து மூடிருங்க என அப்பகுதியை சேர்ந்த மூதாட்டி அரசுக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தார். நாங்க அந்த ஊரை விட்டு போயிடுறோம். ஒண்ணு அந்த கல்குவாரி இருக்கட்டும், ஒண்ணு நாங்க எடப்பாளத்துல ஒரு குஞ்சு குழந்தாலும் நாங்க போய்க்க முடியாது அந்த இடத்த. அதான் எங்களால சொல்ல முடியும். உங்களை அந்த அரசாங்கத்தை கேட்கறது நாங்க அதான் நீங்க ஒரு உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கணும். அது என்னன்னு பாக்கணும். அதான் நீங்க உயிர் போய் எல்லாம் வந்து மடியிரும் நாங்க. இதற்கிடையே கல்குவாரியை உடனடியாக இழுத்து மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும், முன் அறிவிப்பின்றி கல்குவாரியில் வெடி வைத்த அதன் உரிமையாளரை கைது செய்ய வேண்டும், உயிரிழந்த விவசாயியின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆறுமுகத்தின் உறவினர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் மழையூர் கிராமத்தில் உள்ள வந்தவாசி சேத்பட் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உயிரிழந்த விவசாயி ஆறுமுகத்தை நினைத்து கதறி அழுதபடியே போராட்டத்தில் பங்கேற்ற அவரது உறவினர்கள் கல்குவாரியில் இனிமேல் எந்த உயிரும் பறிபோய்விடக் கூடாது என கூறி கொந்தளித்தனர். பின்னர் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த சாலை மறியல் காரணமாக அப்பகுதியில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.